ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2010 மலையாளமில் எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் எலக்ட்ரா. ஸோ இந்த படத்தை அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி விக்டோரியா அப்படிங்கிற டைட்டிலில் யூடியூப்பில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது நயன்தாரா, பிரகாஷ் ராஜ், மனிஷா கொய்ராலா அண்ட் பிஜு மேனன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, 2010 எடுத்த படமே இப்போ பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம நயன்தாரா பேர் தான் எலக்ட்ரா. ஸோ இவங்க பிரகாஷ் ராஜோட ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப செல்ல பொண்ணு கூட. அப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு திரும்பி வராரு. கொஞ்ச நாளாக உடம்பு வர சரியில்லை. இந்த மாதிரியான சமயத்தில் தான் ஊருக்கு அன்னைக்கு நைட்டே இறந்து போயிடுறாரு நம்ம பிரகாஷ் ராஜ். ஆனால் பிரகாஷ் ராஜோட மரணம் இயற்கையான ஒரு மரணம் இல்லை, அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ. அதே நேரத்தில் நயன்தாராவும் அப்பாவை கொன்னது அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் மனிஷா கொலை என்னன்னா, அவளுக்கு அப்பா மேலே வச்சிருந்த பாசத்தினால இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, பைத்தியம் முத்தி போயிருச்சு, அவளை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு. இப்போ இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதுல யார் சொல்கிறது உண்மை? பிரகாஷ் ராஜ் நேச்சுரலாக ஹார்ட் அட்டாக் செத்தாரா, இல்லை நயன்தாரா சொல்கிற மாதிரி மனிஷா கொலையில் தான் திட்டமிட்டு அவங்கள கொலை பண்ணாங்களா? அப்படி அவங்க கொலை பண்ணணுன்னாலும் எதுக்காக, காரணம் என்ன அவங்கள கொலை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற ஒரு படமாக இந்த படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் பிரகாஷ் ராஜோட பாடியை எடுக்கணும்னா அவரோட சின்ன பையனான எட்வின் அப்படிங்கிற வந்தக்கப்புறம் தான் இந்த பாடியை எடுக்கணும். ஸோ அவரோட பையனான எட்வின் வந்தக்கப்புறம் இந்த கதை எதை நோக்கி போக போகுது, அண்ட் எட்வின் வந்தக்கப்புறம் அக்கா சொல்கிறத நம்ப போகிறாங்களா, இல்லை அவங்களோட அம்மா சொல்கிறத நம்ப போகிறாங்களா, அண்ட் அம்மாவோட செல்லப்பிள்ளை கூட. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தில் மீதி கதைனே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லராக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். அப்படி படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது பயங்கரமான டிராகிங்காகவும் போரிங்காகவும் தான் இருக்குது. படத்தோட கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது சில நேரத்தில் தெரியாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே அந்த ட்விஸ்ட்டை ரிவால்வ் பண்ணுற மாதிரி அந்த போர்ஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்காது. ஸோ உண்மைக்குமே நயன்தாரா தான் பண்ணாங்களா, இல்லை மனிஷா கொய்ராலா தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை படத்தோட டுவர்ட் த எண்ட் வரைக்கும் கொண்டு போகாமல் லீனியராகவும் நான் லீனியராகவும் இந்த கதையை சொல்லி அவங்களே அதை ஸ்பாய்லர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் எட்வின்கிற கதாபாத்திரம் ஒரு பேப்பரில் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கேன், அதை நான் இறந்து போனக்கப்புறம் ஒருத்தங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி லாராங்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சு, அவர் என்ன எழுதினாரு அப்படிங்கிறதே சொல்லாமல் தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லுமே எட்வின் ஓவர் பொசசிவ் ஆகி தன்னோட அக்கா தன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதில் ஒரு விஷயம் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமும் பண்ணுவார். அந்த விஷயத்து மூலமாக இந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியவே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட அந்த செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அதனால தான் பயங்கரமாக டிராகிங்காகவும் போரிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பட் எனிவேஸ் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த படத்தோட அந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். அதில் பர்டிகுலராக நம்ம பிரகாஷ் ராஜோட அந்த டுவல் ரோலு சூப்பராக பண்ணியிருப்பார். அதுலேயும் அந்த ஈசாங்கிற கதாபாத்திரத்தில் நிறைய வசனங்கள் பேசுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழ் டப்பிங் அவரோட வாய்ஸ் ஓவரில் சூப்பராக விளாண்டுருப்பாப்பில். ரெண்டாவதாக நம்ம நயன்தாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். நிறைய இடங்களில் இந்த படத்தில் க்ளோஸ் அப் ஷாட் தான் வச்சுருப்பாங்க. அதுலேயுமே அவங்களோட ஹேர் ஸ்டைல் அந்த காலத்தில் என்ன தலையை விரிச்சு போயிட்டு சுற்றுறன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் தான் அந்த படத்தில் வச்சுருப்பாப்பில். ஸோ அந்த முடி ஆடுறதா இருக்கட்டும், அவங்களோட அந்த யங்கர் வெர்ஷனை பார்க்குறதே இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம நயன்தாராக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமிழ் டப்பிங் மட்டும் அவங்களோட வாய்ஸோட அந்த மெர்ஜாகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவராக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் சின்னதாக ஒரு நெகட்டிவாக இருக்குது. அதை தாண்டி மனிஷா கொய்ராலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு கட்டத்தில் அது ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் பைத்தியமாக ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான எமோஷன்ஸ்லையும் அழுகிற போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா அப்படிங்கிற மாதிரியான தாட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் லாஸ்ட்டாக பிஜு மேனன் இவர் இந்த படத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவர் தான் அதை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தவனா, இவர் போலீஸ் ஆஃபீஸராக வேறு இருக்கிறாரு. ஸோ இவர் தான் இந்த கதையில் இருக்கிற எல்லா ட்விஸ்ட்டையும் ரிவால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பெரிய லெவலில் இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணிக்கவே இல்லை இவங்க யாருமே. இதுக்கப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது படத்தோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சினிமோட்டோகிராஃபிக்கு ஒரு சில இடங்களில் என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க, என்ன விஷயங்கள் கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எடிட்டிங்குமே இந்த படத்தோட எடிட்டிங்கில் ஒரு சில இடங்களில் எது பாஸ்ட் எது ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இதில் 10வது குறைக்கு 2 பிரகாஷ் ராஜ் வேறு இருக்காரா? ஸோ இது ஃப்ளாஷ்பேக்கில் இறந்ததுக்கப்புறம் வர போர்ஷனா, இல்லை அவர் உயிரோடு இருக்கும்போது உள்ள போர்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குழப்பற மாதிரி தான் அந்த படத்தோட எடிட்டிங் இருந்துச்சு. தென் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த லைவ் சவுண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் நாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்துலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கா, ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நயன்தாராலேருந்து பிரகாஷ் ராஜ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள்.